இந்த அறக்கட்டளைகள் ஆரம்பித்தது அமெரிக்காவின் தலைநகரத்தில் உள்ள வாஷிங்டன் முருகன் ஆலயத்தில். பல கோடிக்கணக்கான நிதிகளில் பார்த்தீங்கன்னா இதுவரை உதவிகளை செய்திருக்கக்கூடிய அந்த 5 கோடிக்கு மேற்பட்ட பல்வேறு விதமான உதவி தேவைப்படுறாங்க. அவ கூட இந்த இலக்கத்தில் கோழிகளோட கோழி கூடுகள் கூட இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கணும். கடைசியாக எங்களுக்கு உதவி செய்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. உண்மையான சவுதிகான் பயனாளிகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தி தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியில் நிற்கிறோம். பொன்னாலையில் இந்த தினமே நீங்கள் நிற்கிற பொன்னாலை கோயில் பகுதியில் நிற்கிற பொன்னாலை வரராஜ பெருமாள் தேவஸ்தானத்துக்கிட்ட ஒரு அறக்கட்டளை ஒன்றினுடைய செயற்பாடு தொடர்பாக தான் இந்த காணொலியில் இருக்க போகுது. அதாவது பல பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான நிதிகளில் பார்த்தீங்கன்னா இதுவரை உதவிகளை செய்திருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை தொடர்பான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. தொடர்ந்து வாங்க காணொலிக்குள்ள போகலாம். யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்களுக்கான அந்த வாழ்வாதார உதவிகளை செய்கிறதுக்கு இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். நாங்கள் இன்று வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளையும் பொன்னாலை நாராயணன் அறக்கட்டளையும் ஒருங்கிணைந்து வாழ்வாதார உதவிகளாக கோழிக்கூடுகள், கோழிகளும் மற்ற உலருணவுப் பொருட்கள் தேவையுடைய, குறிப்பாக விசேட தேவையுடைய பிள்ளைகளை அங்கத்தவர்களை கொண்டவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபா பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் 12 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு இன்று வழங்கப்பட இருக்கிறது. இந்த வைபவத்துக்கு முதல் சங்கானை இளவாலையில் வசிக்கும் தேவையுடைய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளாக 2 கோழிக்கூடுகளும் கோழிகளும் 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான கோழிகளும் வழங்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இன்று 3ஆவதாக பொன்னாலையில் வழங்கப்பட இருக்கிறது. மற்றது இந்த அறக்கட்டளைகள் நாங்கள் வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளையில் ஆரம்பித்து இன்று 40க்கு மேற்பட்ட அறக்கட்டளைகள் குடாநாட்டுகளிலும் குடாநாட்டுக்கு வெளியிலேயும் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 5 வருடங்களாக 5 கோடிக்கு மேற்பட்ட பல்வேறு விதமான உதவி திட்டங்கள், அதாவது படிக்கிற மாணவர்களுக்கான கல்விக்கான உதவி, தற்காப்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தென்னம்பிள்ளை, ஆடு, கோழி இப்படியான பல இதுகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதை விட போத வஸ்துகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப தலைவர்கள் போதவஸ்தின் தாக்கத்தால் குடும்பத்தை கைவிட்ட நிலையில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளாகவும் தற்காலிக அரைநிரந்தர வீடுகளாகவும் கட்டி பல்வேறு இத்துடன் நாங்கள் யாழ் குடாநாட்டிலேயும் குடாநாட்டுக்கு வெளியிலேயும் பரவி வரும் சிறுநீரக நோய்கள் அதில் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீர் வடிகட்டி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரங்களை இதுவரைக்கும் 4 இடங்களில் வழங்கியிருக்கிறோம். அது இந்த தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முல்லைத்தீவில் தேவிபுரம் என்ற ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தில் நாங்கள் இந்த நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தையும் வழங்குகிறோம். அப்போ எங்களோட வேலை திட்டங்கள் பல்வேறு விதமான நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஆலயங்கள் இப்படியான ராஜகோபுரங்கள் கோடிக்கணக்கான செலவழிக்கிற அதே வேளைகளில் கடவுள் இருக்கிறாரோன்ற ஒரு கேள்வியில் வாழ்கிற ஏழை மக்களுக்கு நாங்கள் ஒரு உதவிக்கரம் கொடுக்க வேணும். ஆலயங்கள், பாடசாலைகளை மையமாக வைத்து நாங்கள் இந்த உதவிகளை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய உதவி தேவை. தம்பி தர்சன் அவருடைய இந்த யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் உங்களை அணுகுவது இதுதான், உங்களை கேட்டுக்கொள்வது. நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். நீங்கள் இப்படியான முன்மாதிரியான செயற்பாடுகளை ஊக்குவிக்க வேணும். மற்றது உண்மையான சவுதிகான் பயனாளிகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தி தாருங்கள். நாங்கள் கொடையாளிகளை கண்டுபிடிப்போம். ஏனென்றால் சரியான முறையில் அந்த உதவிகள் கிடைக்காதபடியால் தான் பலரும் விமர்சித்து கொண்டு இந்த இதுகளில் முன்வருகினம் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு, இந்த பிரதேசத்துக்கே சம்பந்தம் இல்லாதாக்கள், கடைசியாக எங்களுக்கு உதவி செய்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. அமெரிக்காவின் தலைநகரத்தில் வாஷிங்டன் முருகன் ஆலயம் இருக்குது. அந்த முருகன் ஆலயத்தின் பிரதம தர்மகர்த்தா அவர் தனது சொந்த பணத்தில் 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பி தமிழ் புத்தாண்டு வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளை ஊடாக வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டன, கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஆனபடியால் நாங்கள் எங்களுக்கான கொடையாளர்கள் இந்த பிரதேசத்தை தவிர புலம்பெயர் வாழ் நாடுகளிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட இருக்கிறார்கள்.
உங்கள்கிட்ட பயனில் பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளணும்? இந்த பதாகையில் இருக்குது தொடர்புகளுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த எங்களுக்கு ஒரு இணையதளம் இருக்குது, அந்த இணையதளத்தில் போய் மேலதிக தகவல்களை நீங்கள் பெறலாம். என்னென்ன இடத்துல எவ்வளவு அறக்கட்டளைகள் இருக்குதுன்றது. உதவி தேவைப்படுறாங்க தானே? அவ கூட இந்த இலக்கத்தில் உதவி தேவைப்படுகிறார்கள் உங்களோட பிரதேச கிராம சேவலர்களோ அல்லது பிரதேச செயலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் எங்களை எப்படி தொடர்பு கொள்வது அவர்களுக்கு தெரியும். அண்மையிலும் சண்டிலிப்பாயில், சங்கானையில், இளவாலையில் நடந்த நிகழ்வுகளில் அந்தந்த பிரதேச செயலர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சரியான தகுதியான பயனாளிகளை எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பயனாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த உதவிகள் வழங்கப்படுற நிகழ்வு நீங்கள் பார்க்குறீங்க இருக்கும். உண்மையாகவே இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதம், இந்த பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற விதங்கள் எல்லாமே கிராம சேவையாளர்கள் ஊடாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவையாளர் வருகை தந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். உண்மையாகவே கிராம சேவையாளர்கள் ஊடாக உதவிகளை வழங்குவது உண்மையாகவே அந்த வாழ்வாதாரம் தேவைப்படுகிறவர்களை சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான அந்த ஒரு தெளிவான செயற்பாட்டை தான் பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளை ஊடாக செய்து கொண்டிருக்கணும். நிறைய பேர் நிறைய விதமான உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர்கள் செய்கிற உதவிகள் சரியான நபர்களை சென்றடையுதான்றதை அவர்களும் சிந்திக்கிறதில்லை, கொடுக்குறார்களும் சிந்திக்கிறதில்லை. வாங்குறாக்கள் எப்போவுமே தங்களுக்கு எதுவும் கிடைச்சா சரி என்று வேண்டி கொண்டு போயிடும். ஆனால் இப்படியான செயற்பாடுகள் ஒரு கிராமத்தில் அந்த கிராம சேவையாளர் தான் பிரதானமானால் அவர் நூடாக நாங்கள் இந்த உதவிகளை செய்யக்குள்ள அது சரியான நபர்களை சென்றடையும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை இந்த அவராதத்தில் தெரிவியுங்க. தொடர்ச்சியாக இப்போ பல வருடங்களாக இவர்களுடைய அந்த செயற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் பறந்துபட்டு செய்து கொண்டிருக்கணும். கல்விக்காக கூட நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கணும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தவர். அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய உதவிகளையும் இப்படியான அறக்கட்டளைகளுக்கு நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து, இப்போ நான் காணொலி பதிவுன்றதை தாண்டி நீங்களும் இந்த உண்மையிலேயே அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அவர்களுடைய அந்த வலைத்தள பக்கங்கள்லாம் இருக்குது, அதுகள் நூடாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம் பாருங்கள், என்னென்னா பல பேர் நன்றி தெரிவிக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்துல அந்த மக்கள் நன்றி தெரிவித்து செல்றதை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரதானமாக கோழி மற்றும் கொஞ்சம் கோழிகளோடு சேர்ந்த கோழிக்கூடு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய அந்த சொந்த காலிலே முன்னேறுவதற்குரிய வழிகளை வகுக்கக்கூடியமாக இருக்கும். கையில் காசை கொடுக்குறதை தாண்டி இப்படியான செயற்பாடுகள், கோழிக்கூடுகள் செய்து கொடுத்தல் அல்லது கால்நடை வளர்ப்புக்கு உதவுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். நாங்கள் இந்த அறக்கட்டளைகள் ஆரம்பித்தது அமெரிக்காவின் தலைநகரத்தில் உள்ள வாஷிங்டன் முருகன் ஆலயத்தில். நாங்கள் காட்டுப்புலம் சுழிபுரத்தில் 2018ஆம் ஆண்டு வழக்கம்பரை அம்மன் தேருக்கு முதல் நாள் 6 வயது சிறுமி ரெஜினா என்பவர் படுகொலை செய்யப்பட்டதன் அது ஒரு வீணாக போகக்கூடாது, அதிலிருந்து ஏதாவது நல்லது வர வேணும் என்றதுக்காக நாங்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு அது சம்பந்தமான கருத்துக்களை பரப்பி அமெரிக்கா வாஷிங்டனில் முருகன் ஆலயத்தில் தேர் உற்சவத்தின் போது சேர்க்கப்பட்ட நிதியிலிருந்து வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு காட்டுப்புலத்திலிருந்து பகுதி மாணவர்களை ஆர்மோ வித்தியாசாலை, விக்டோரியா கல்லூரி, மெய்கண்டான் பாடசாலை என நாங்கள் அவர்களுக்குரிய போக்குவரத்துகளை வழங்கி அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளையானது இன்று அமெரிக்காவில் தலைமையகத்தை கொண்டு பல்வேறு குடாநாட்டுக்கு உட்பட 30, குடாநாட்டுக்கு வெளியில் 10க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகளை உருவாக்கி சிறம்பட நடந்து கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று நடந்த நிகழ்வுக்கான நிதி அனுசரணையாளர்கள் அமெரிக்காவில் வசிக்கிற தெய்வகுமரன், அவருடைய சகோதரியின் கணவர் சிவகுமார் நவரத்னம் டொரண்டோவில் அமர்த்துவம் அடைந்து இன்று அவரது அந்தியட்டி டொரண்டோவில் நடைபெறுகிறது. அதை ஒட்டி அவர் 60,000 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். நாங்கள் 12 தெரிவு செய்யப்பட்ட குறிப்பாக சிறப்பு தேவையுடைய அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் பெறுமதியான உலர்வானங்கள் வழங்கி வைத்தோம். அதைத் தொடர்ந்து எனது சகோதரரான டாக்டர் இதய சத்துர சிகிச்சை நிபுணர் காந்திஜி அவர்கள் 1 லட்சம் ரூபாயை தந்திருந்தார்கள். 3 குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளாக கோழிகளும் கோழிக்கூடுகளும் வழங்கப்பட்டன. எங்களது சகோதரி வதனி என்பவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறார். ஆண்டவனின் அனுக்கிரகமும் இந்த பயனாளிகளின் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
அவர்கள் பூர்ணமாக சுகமடைய வேண்டும். அவர் சுகமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடவுள் நினைத்தால் எதுவும் முடியும். நாங்கள் இப்படியான இடர்காலங்களில் கடவுளை இறுக்கி கும்பிட்டு கொண்டு நாங்கள் எங்களை உறவுகளை பிரிந்த உறவுகளை நினைவுமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ நாங்கள் செய்கிறத தெய்வத்தின் சன்னதியில் வச்சு தெய்வத்தின் அனுக்கிரகத்தோடு செய்தால் பலன் ரெட்டிப்பு அதற்பட 3 மடங்காக எங்களுக்கு வருமென்றதான் ஐதீகம். இந்த உதாரணத்தை பின்பற்றி ஏனையோரும் இந்த அறக்கட்டளைகளை வலுப்படுத்தி எங்கள் நொந்து போயுள்ள எங்களுடைய சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பொன்னால நாராயணன் சன்னதியில்தான் ஒரு நாராயணன் அதீத பக்தரான ஆல்பர்ட் துரேப்பா என்பவர் போராட்ட ஆரம்ப காலங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு தீர்மான சம்பவம். நாங்கள் செய்த தவறுகளுக்கு வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நாங்கள் இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லோரையும் ஆண்டவனையும் பிரார்த்தித்து முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் இவர்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நேற்றைய தினம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோழிக்கூடு கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த காட்சிகளை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். காணொலிகள் பதிவிடுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றதையும், அதோட உதவி பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் அந்த உதவிகளை மீண்டும் ஒரே நபருக்கு அந்த உதவிகள் சென்றடையக்கூடாது என்றதை காட்சிப்படுத்தல் ஊடாக தெரிவிக்கணும் என்றதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலிகள் பிரதானமாக மேற்கொள்ளப்படும். அதை தாண்டி இவர்கள் கொடுக்குறதை காணொலியாக்கி போட்டுகிறார்கள் என்பதையும் தாண்டி உண்மைத்தன்மை ஒன்று வரணும் என்றதுக்காக வேண்டி தான். இப்போ காணொலி எடுக்கும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களும் கொஞ்சம் தங்கள் மனதுக்குள்ள நினைத்துக் கொள்வார்கள், ஓகே நாங்கள் அவர்களிடம் வேண்டினது இவர்களுக்கு தெரியும், அதால் நாங்கள் மீண்டும் அதை கூறி ஒரே காரணத்தை கூறி உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றது பிரதான காரணமாக இருக்கும். இந்த அறக்கட்டளை தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்கள் இந்த துண்டு பிரசுரத்தில், அதாவது இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.